கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 3 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வலுவான நம்பிக்கை. வசனம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒரு பலமுள்ள மனிதன் சிம்சோன். ஆனால் தன் பலத்தை பெலிஸ்தியர்களிடமிருந்து இஸ்ரவேலரை மீட்பதற்கு பதிலாக பெலிஸ்திய பெண் மீது அவன் எண்ணம் சென்றது. இப்படி அவன் பல நேரங்களில் செயல்படுவதின் நிமித்தமாக அழிவுக்கு அவைகள் வழிநடத்தின. எதற்காக தேவன் தனக்கு இப்படி ஒரு பலத்தை கொடுத்தார் என்பதை உணராமல் தேவனுடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தாமல் இருந்தான். தவறு செய்ததால் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தபோதுதான் தன் தவறை உணர்ந்து தேவனிடம் மன்றாடினான். தேவன் அவன் வேண்டுதலுக்கு இறங்கினார், பலனை கொடுத்தார். குருடனாய் இருந்தாலும் அப்படியே பலத்தினாலே பெரிய அழிவை பெலிஸ்தியர் மத்தியில் உண்டாக்கினான். இது தேவனால் உண்டானது. ஒரு முக்கிய ஊக்கமளிக்கும் பேச்சாளரும் கிறிஸ்தவ சுவிசேஷகருமான நிக் மியூசிக் கடவுள் மீதான அவரது வலுவான நம்பிக்கையே அவரது மீள்தன்மை மற்றும் சவால்களை சமாளிக்கும் திறனுக்கு காரணம் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை வாழ்க்கையின் சிரமங்களை தாண்டி உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்த போதிலும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ பலத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது என்று அவர் நம்புகிறார். இந்த சம்பவத்தை வாசித்து தியானித்து இன்றைக்கு உலகில் பெரிய ஊழியக்காரராக கை கால்கள் இல்லாமல் பிறந்த நிக் மியூசிக் திகழ்கிறார். அவரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இன்றைய உலகில் அவர் ஊழியம் எல்லாராலும் கவரக்கூடியதாய் இருக்கிறது. இதுவரை 81 நாடுகளுக்கு சென்றுள்ளார். பெரிய அளவில் ஊழிய கூட்டங்களில் கலந்து சுவிசேஷத்தை பரப்பி வருகிறார். அவரின் இலக்கு 100 கோடி பேருக்கு இயேசுவின் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்பதாகும். அவர் கை கால்கள் இல்லாமல் பிறந்தவர். இன்றைக்கு உலகம் புகழும் நிலைக்கு உயர்த்திருப்பது இயேசுவின் கிருபையே. அவரை முன்வைத்து அவருடைய கிருபையை நாடி செயல்படும் போது நாம் அறியாததும் நம் புத்திக்கு எட்டாததுமான பெரிய விஷயங்களை செய்வார் என்பதற்கு நிக் மியூசிக் ஒரு சாட்சி. தன் 15 வயதில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்து செயல்பட துவங்கினார். இதுவரை 3500க்கும் மேலான நிகழ்ச்சிகளில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உள்ளார். ஒரே நேரத்தில் 8 லட்சம் மக்கள் கூடும் கூட்டத்தில் பேசியுள்ளார். பிரிஸ்பேன் அட்வென்டிஸ்ட் கல்லூரியிலும் பேசியுள்ளார். எல்லாம் தேவனின் கிருபையே என்கிறார். வலுவான நம்பிக்கையுடன் நாமும் முன்னேறுவோம். அவர் கிருபை நம்மை தொடரும். ஜெபம். ஆண்டவரே, உமது பலனை கிருபையாக எங்களுக்கு தாரும். ஆமேன்.